சோழனோட காதல நிலா சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டு சோழனை தன்னோட கணவனா ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடேசனோட வீட்டை விட்டு வெளியே வந்த நிலா நேரா கோவில்ல வந்து உக்காந்து சோழன் பண்ண எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நினைச்சு ரொம்ப மனசு வருத்தத்தோட உக்காந்துக்கிட்டு இருக்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் அதே கோவில்ல வானதிக்கு பொண்ணு பாக்குற விஷயமும் நடந்துகிட்டு இருக்க. இங்க வானதியோட அப்பா இருந்துகிட்டு அப்புறம் என்ன, சீக்கிரமா நாம ஒரே மாசத்துல கல்யாணத்தை முடிச்சிருவோம், சரி நாம கிளம்பலாம் வானதி அப்படின்னு சொல்லிட்டு வானதியை அழைச்சுக்கிட்டு இங்க வானதியோட அப்பா அண்ணனு எல்லாருமே வெளியே வர. இன்னொரு பக்கம் இங்க நிலா உக்காந்து தனிமையில அழுதுகிட்டு இருக்கிறத அங்க வானதி பாத்துடுறாங்க. அம்மா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி வேக வேகமா நிலா கிட்ட வர. என்னங்க பாத்தீங்களாங்க, என்னமோ அந்த பாண்டி வேணா பாண்டியோட குடும்பம் வேணான்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா தலைமொழிகிட்டேன்னு பொண்ணு பார்க்க சொல்லிட்டு இப்ப என்னமோ அந்த நிலா அங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து போய் என்னமோ சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் என்னங்க, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. தாலி கட்டுற நேரத்துல இவ பாண்டி தான் வேணும்னு சொல்லி ஓடி போயிடுவாளோன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதியோட அம்மா காமாட்சி பேசிக்கிட்டு இருக்க. இருடி, அவ என்னதான் அங்க பேசுறான்னு பாப்போம். கொஞ்ச நேரத்துல நம்ம பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். ரொம்பவுமே கட்டுப்படுத்தினா அதுக்கப்புறம் நம்மள மதிக்க மாட்டா. நிலா என்னாச்சு நிலா, எதுக்காக இப்படி பேக் எடுத்துக்கிட்டு வந்து தனியா உக்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வானதி நிலாவை பார்த்து இங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. இங்க நிலாவோ, வானதி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா என்ன, எல்லாருமே குடும்பத்தோட வந்திருக்கீங்க, அதை ஏன் கேக்குறீங்க நிலா? எனக்கு இன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. என்ன சொல்றீங்க வானதி? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, நிச்சயதார்த்தலாம் இதுக்குள்ள வேண்டாம், எப்படி இருந்தாலும் பாண்டியை நீங்க சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு பாண்டி கூட சேர்ந்து வாழுங்கன்னு. அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி அவசரமா முடிவெடுத்துட்டீங்க? வேற என்ன பண்ணட்டும் நிலா, என்னை சுத்தமா பாண்டி மதிக்கவே மாட்டேங்கிறான். அப்படி இருக்கும்போது அவனை தேடி தேடி நான் தான் போறேன். என் வீட்டில் இருக்கவங்களும் என்னை ஒவ்வொரு நாளும் அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் அந்த பாண்டிக்கு ஒரு முடிவு கட்டணும், எப்படியாவது அவன் என்னை தேடி வரணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பொண்ணு பார்க்குற விஷயத்த வீட்டில் போய் சொன்னேன். அவங்க இதுதான் சாக்குன்னு பொண்ணு பார்க்குற விழாவை இன்னைக்கே முடிச்சுட்டாங்க. வேற என்ன பண்ணி தொலைறது? மறுபடியும் எனக்கு பாண்டி தான் முக்கியம்னு அவங்க கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, என்ன தொடப்ப கட்டையால வச்சு அடிச்சாலும் அடிச்சிருவாங்க. அதனாலதான் இவங்க இப்போதைக்கு இவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு நாம பொண்ணு பார்க்குற விழாவை ஏற்பாடு பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கூட கல்யாணத்தை நிப்பாட்டிக்கலான்னு சொல்லி ஏதோ தலையெழுத்தேன்னு நானும் மாப்பிள்ளைய பார்க்க இங்க வந்துட்டேன். வேற வழி இல்லைங்க. சரி, நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல, என் பிரச்சனையை நான் சமாளிச்சுக்கிறேன். ஆமா, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கிட்ட வானதி அங்க கேட்டுக்கிட்டு இருக்க. உடனே நிலாவோ அங்க வானதியோட கையை பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. நிலா நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அங்க வானதி கிட்ட சொல்ல வானதிக்கு கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன நிலா சொல்றீங்க? அப்போ உங்களுக்கும் சோழனுக்கும் நீங்க காதலிச்சு விருப்பப்பட்டு கல்யாணம் ஆகலையா? அட கடவுளே, சரி நீங்க வருத்தப்படாதீங்க, அதுக்காகவா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க? ஆமா வானதி, நான் சோழனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு இனிமே அந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன். சரி, நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க, உங்க வீட்டுல ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க அவங்களோட புறப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல. என்ன நிலா சொல்றீங்க? உங்களை இப்படி அவ விட்டுட்டு போக முடியும்? இல்லை, நான் பார்த்துக்கிறேன், என் ஃப்ரெண்டு திவ்யா வீடு இருக்கு, அப்படி இல்லைன்னா என் அப்பா வீட்டுக்கே நான் திரும்ப கூட போயிடுவேன். ஐயோ நிலா, அப்படியெல்லாம் முடிவு எடுக்காதீங்க, வாழ்க்கையில எல்லாமே சரியாயிடும், நீங்க ஏன் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி நிலாவை கூப்பிட. இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் என் விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க வானதி அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல. இப்போ என் கூட வரப்போறீங்களா இல்லையா நிலா? நீங்கள் வந்தாதான் இந்த இடத்த விட்டு போவேன், அப்படி இல்லைன்னா நான் போகவே மாட்டேன், இங்கே உக்காந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல. வேற வழி இல்லாமல் இங்கே நிலாவோ அங்கே வானதி சொன்னதுக்காக வானதி கூடவே கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் இதை பார்த்துக்கிட்டு இருந்த வானதியோட அம்மா காமாட்சி இருந்துக்கிட்டு, அடியே வானதி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னமோ பாண்டிய வேணா பாண்டியோட குடும்பம் வேணான்னு தூக்கி போட்டுட்டு வந்த, இப்போ எதுக்காகடி அந்த சோழனோட பொண்டாட்டி நிலாவை கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமாட்சி கேட்க. இங்க பாருமா, நீ சொன்ன மாதிரி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டல, அதே மாதிரி நிலா இந்த வீட்டில் தான் இருப்பாங்க, எனக்கு நீ சம்மதம் சொல்லிதாகணும். நிலாவை மட்டும் நீ ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு இங்க ஒரு வழியா காமாட்சியை சமாளிச்சு நிலாவை வானதியும் வீட்டில் இருக்க சம்மதிக்க வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க வீட்டில் இருந்த சேரனோ, டே பாண்டி என்னடா இது, நிலா போனதுலேருந்து சோனும் இனிமே இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனவன் தான், இப்போ வரைக்கும் வீட்டு பக்கம் வரவே இல்லை, என்னதாண்டா இது, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, நீ வேணா அவன் ஃப்ரெண்டுக்கு ஆஃபீஸுக்குன்னு ஃபோன் பண்ணி பாருண்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல. அண்ணே இருண்ணே, கண்டிப்பாக வந்துடுவான், என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓனருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஃபோன் பண்ண. இல்லையே பாண்டி, சோழன் வரவே இல்லையே,
கார் எடுத்துக்கிட்டு வந்து விட்டுட்டு போனான். எனக்கு கொஞ்ச நாளைக்கு லீவு கொடுங்க முதலாளின்னு சொல்லிட்டு போனவன் தான். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஓனர் சொன்னதை கேட்டதும் பாண்டிக்கு ரொம்ப பதட்டமாகுது. அண்ணே, அவன் ஆஃபீஸுக்கும் போலையாம். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நான் வேணா அவனோட ஃப்ரெண்டுங்க இருக்க இடத்துக்கு போய் தேடி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் வண்டி எடுத்துக்கிட்டு அங்க சோழன் எங்க தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு அங்க எங்கன்னு தேடி அலைய ஆரம்பிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் இங்க வானதியோ ஒருவேளை நிலா இந்த வீட்டுல இருக்கிறது யாருக்கும் தெரியாம அங்க இருக்க எல்லாருமே தேடி நிலாவை சுத்திக்கிட்டு இருக்காங்களோ, நாம ஒரு தடவை பாண்டிக்கு ஃபோன் பண்ணி நிலா இங்க இருக்க விஷயத்த சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி அங்க பாண்டிக்கு ஃபோன் பண்ண, ஏற்கனவே பாண்டி டென்ஷனா சோழன் இல்லாத இடத்த தேடி பார்த்துக்கிட்டு இருக்க, இவ வேற இந்த நேரத்துக்கு எதுக்காக ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண. ஆனாலும் இங்க வானதி விடாம பாண்டிக்கு ஃபோன் பண்ண, ஹலோ, இப்போ உனக்கு என்னதான் வேணும்? ஏற்கனவே எங்க வீட்டுல 1008 பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இதுல நீ வேறையா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ரொம்ப கோபத்தோட பேச, இங்க பாரு பாண்டி, நான் ஒன்னும் உன்கிட்ட கொஞ்சம் பேசுறதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணல. அதுக்கு அவசியமும் எனக்கு கிடையாது. நிலா எங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஆமாம், அவங்க கோவிலில் கோச்சிக்கிட்டு வந்து பேக்கோடு இருக்கிறத பார்த்தேன். அவங்க எங்கே போவாங்கன்னு சொல்லி நான் தான் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுருக்கேன். நீ தேவை இல்லாமல் அவங்கள நீ எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்காத, சோழன்கிட்டேயும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வானதி சொல்ல, என்ன சொல்கிற வானதி? அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் வானதி. ஆமாம், உன் தேங்க்ஸ் எனக்கு எதுக்கு வேணும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உன் வேலையை பாரு, நான் ஃபோனை வச்சிடுறேன். வானதி ஒரு நிமிஷம் இரு. சோழன் எங்கே போனானே தெரியல. நாங்களும் காலையிலேருந்து தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் சோழன் இருக்க இடமே தெரியல. அவங்க கிட்ட இந்த விஷயத்த மட்டும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டி சொல்ல, இதை கேட்டதும் வானதிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன சொல்கிற பாண்டி? சோழனை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சத்தம் போட்டு பேச, உடனே நிலா இருந்துக்கிட்டு, வானதி என்னாச்சு வானதி? நிலா சோழனை காணும்னு சொல்லி பாண்டி எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்கிறதா இப்போதான் விஷயத்த சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொன்னதை கேட்டதும் இங்கே நிலாக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. வானதி, முதல்ல நம்ம கிளம்பலாம். உடனே இப்போ நாம அங்கே போகணும். என்ன சொல்றீங்க நிலா? இந்த நேரத்திக்கா? ஆமாம், நேரம் காலெல்லாம் பார்க்க முடியாது. சோழனை முதல்ல நான் தேடி ஆகணும். அவர் எங்கே இருக்காருன்னு நான் பார்க்கணும். நாம் இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வானதியை அழைச்சிக்கிட்டு நிலா வெளியே வர, உடனே காமெடிச்சு இருந்துக்கிட்டு, ஏய், இந்த நேரத்துக்கு எங்கடி போற? உனக்கு கல்யாண ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அம்மா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? சோழனை வீட்டில் காணுமா? நான் என்ன எதுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். என்னங்க, இவ திருந்த மாட்டா போல இருக்குங்க. இவ திருந்தவே மாட்டா. இவளை நம்பி நாம வேற பையன் பார்த்து வச்சிருக்கோம். என்ன நடக்க போகுதோ தெரியல. எக்கேடு கேட்டுனா போடி, போனவ சீக்கிரமா வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி திட்ட. அவங்க அப்படிதான் எப்ப பாரு கத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க வாங்க நிலா, நாம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை அழைச்சிக்கிட்டு ஸ்கூட்டியில உட்கார வச்சு நேரா நடேசன் வீட்டுக்கு போக, வந்த நிலாவுக்கோ அங்க சேர நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல, இதை கேட்டதும் அங்க நிலாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களானே? எல்லா இடத்துலயும் தேடுதான் பாண்டி போயிருக்கான். இதோ பாண்டிய வரானே. பாண்டி, சோழன் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பதட்டத்தோட கேட்க, இல்லைங்க, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஆஃபீஸுன்னு எல்லா இடத்துலையும் தேடினாலும் ஒரு இடத்துலையும் சோழன் வரலன்னு சொல்லிட்டு இப்போ தான் சொன்னாங்க. அதனால தான் எங்கே தேடுறதுன்னு தெரியாமல் இப்போ நாங்கள் இங்கேயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்க, இல்லை, இதுக்கு மேலே சரி போட்டு வராது. இப்போவே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் ஆகணும். நீ வாப்பா, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, அது நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இங்கே சேரனுக்கு ஃபோன் வருது. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். நீங்கள் சேரனா? சோழனோட அண்ணன் தானே பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்க, ஹலோ, நான் சேரன் தான் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். உங்கள் தம்பி தானே சோழன்? பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பேசிட்டு வைக்க, இதை கேட்டதும் அங்கே இருந்த சேரனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி இருந்த எல்லாருக்கிட்டையும் சொல்ல, எல்லாரும் பதட்டத்தோட கிளம்பி சொன்ன ஹாஸ்பிட்டலுக்குமே போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் அங்கே இன்ஸ்பெக்டர் கிட்ட சேரன் இருந்துக்கிட்டு, சார், என் தம்பிக்கு என்னாச்சு சார்? பதட்டப்படாதீங்க, அவரு குடிச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. குடிச்சிட்டு நடந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு லாரிக்காரன் வந்து லைட்டாக தட்டிட்டு இருக்கிறான். அதனால போய் பக்கத்தில் இருக்க செவத்துல இடிச்சு அப்படியே தலையில பலத்த அடிபட்டிருக்கு. ஒன்றும் இல்லை, ஆப்ரேஷன் முடிஞ்சு இப்போ அவர் சேஃப்டி தான். ஏங்க, பிரச்சனை ஏதாவது இருந்தா பேசாம அமைதியா வீட்டில் உட்காரணும். அதை விட்டுட்டு மூக்கு முட்டை குடிச்சிட்டு இப்படியா ரோட்ல நடந்து போறது? பாருங்க, உயிருக்கு எதனா ஒண்ணுனா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்க திட்டிட்டு போக, இன்னொரு பக்கம் இங்க சேரணும் சோழனை நினைச்சு அழுதுகிட்டு இருக்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த நிலாவுமே ரொம்பவுமே கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே வானதி இருந்துகிட்டு, நிலா, பாத்தீங்களா நிலா, காதல்னா இப்படி இருக்கணும். என்னதான் நீங்க விருப்பம் இல்லாம சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும்
சோழன் ப்ரோ உங்க மேல உயிரிய வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக அவரை வெறுத்துட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகணும்? பாண்டி தான் என்னை புரிஞ்சுக்காம, என்னோட காதலை புரிஞ்சுக்காம அவன் இஷ்டத்துக்கு என்னை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா சோழன் ப்ரோ எப்பவுமே உங்களை ஒரு இடத்துல கூட விட்டு கொடுத்ததே இல்லை. இப்போ என்ன, உங்களை பிடிச்சதுனால தானே ஒரு சின்ன பொய்ய சொல்லி உங்க கழுத்துல தாலியை கட்டினாரு. அப்படி இருக்கும்போது கூட உங்களை உங்க அப்பா கிட்ட இருந்தும் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற இடத்துல இருந்தும் உங்களை காப்பாத்திருக்காரு. அதை நினைச்சு நீங்க பெருமைப்படுறதை விட்டுட்டு என்னமோ சோழன் ப்ரோவை பத்தி தப்பா பேசிட்டு டிவோர்ஸும் கொடுத்துட்டு இப்படி வீட்டை விட்டு போனா அவரும் பாவம்ல, அவரும் மனுஷன் தானே. அதனாலதான் காதலை தூக்கி போட்டுட்டு போன உங்களை நினைச்சு அவருமே குடிச்சு இப்படி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறாரு. பாருங்க, இப்பயாவது நீங்க சோழனை புரிஞ்சுக்கங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு வானதி அங்க நிலாவுடைய சோழனுடைய காதலை எடுத்து நிலா கிட்ட சொல்ல, நிலாவுக்குமே இங்க ஒருவித சோழன் மேல அன்பும் பாசமும் வர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல வெளியே வந்த டாக்டருமே இப்போ போய் ஒருத்தரா நீங்க சோழனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, உடனே வானதி இருந்துகிட்டு, நிலா முதல்ல போய் நீங்க சோழனை பார்க்க வேண்டியதே நீங்க தான். உள்ள முதல்ல போங்க, போய் சோழன் கிட்ட நீங்க ஒரு வார்த்தை பேசுங்க, அப்படியாவது அவர் கண்ணை முழிச்சு பாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, இங்க நிலாவோ வானதி பேச்சு கேட்டு அங்க சோழனோட ரூமுக்குள்ள போக, சோழன் கண்களை மூடி மயக்கத்துல கிடக்கிறத பார்த்ததும் இங்க நிலாவோ வேக வேகமா போய் அப்படியே சோழனோட கையை பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. நிலா அழற சத்தம் கேட்டு இங்க மெதுவா சோழன் கண்ணை திறந்து, நிலா வந்துட்டியா நிலா? நிலா என்னை விட்டுட்டு போயிடாது நிலா, நான் வேணும்னே அப்படியெல்லாம் பண்ணலை. உன் மேலே இருந்த காதல்னால தான் ஒன்று அந்த டைமில் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னை மன்னிச்சிட்டு நிலா, என்னை விட்டுட்டு போயிடாது நிலா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட இங்கே சோழனுமே அங்கே நிலாவை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாரு.